கோவையில் கல்லூரி மாணவி மீது கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட 3 குற்றவாளிகளிடம் நீதிபதி அப்துல் ரஹ்மான் நவம்பர் 6 அன்று அரசு மருத்துவமனையில் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். மதுரையைச் சேர்ந்த 21 வயதான மாணவி ஒருவர் கோவையில் உள்ள தனியார் கலை கல்லூரியில் முதுகலை படித்து வந்தார். அவர் விடுமுறை நாளில் தனது ஆண் நண்பருடன் விமான நிலையம் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரில் பேசிக் கொண்டிருந்த போது சதீஷ் என்கிற கருப்பசாமி, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் மற்றும் குணா என்கிற தவசி ஆகிய 3 பேர் மது அருந்தி வந்து காரை தாக்கி இளைஞனை அரிவாளால் காயப்படுத்தி மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்றது. துடியலூர் அருகே வெள்ளக்கிணறு பகுதியில் பதுங்கியிருந்த 3வரும் காவல்துறையினரை தாக்கி தப்ப முயன்ற போது துப்பாக்கி சூட்டில் சுட்டுப்பிடிக்கப்பட்டனர். 3வருக்கும் காலில் குண்டு பாய்ந்த நிலையில் அவர்கள் தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3 மீதும் கூட்டு பாலியல் பலாத்காரம், தாக்குதல், பொருட்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவர்களுக்கு கோவை கிணத்துக்கடவு, கேஜி சாவடி, சூலூர், பீளமேடு, துடியலூர், திருப்பூர், திருமுருகன் பூண்டி பகுதிகளில் பல திருட்டு வழக்குகளும் உள்ளன என்பது விசாரணையில் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் கோவை நடுவர் நீதிமன்றத்தின் நீதிபதி அப்துல் ரஹ்மான் நேற்று அரசு மருத்துவமனையில் சென்று 3வரிடமும் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை முடிந்த பின் 3வரும் நவம்பர் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர்.